கோயபிள்ஸ் வாரிசுகளாக உருவாக்கி வரும் தாவேகாவினரிடம் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை ஒப்படைக்க மாட்டார்கள் என பே. சண்முகம் அதிமுக தாவேக சேர்ந்து வந்தாலும் தோற்கடிப்போம் என மு. வீரபாண்டியனும் தெரிவித்துள்ளனர். பாஜகவை கழற்றிவிட அதிமுக தயாராகிவிட்டதா என தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் கூட்டணிக்காக விஜயிடம் கெஞ்சும் நிலைக்கு கூட பழனிசாமி செல்வார் என பெங்களூரு புகழேந்தி விமர்சித்துள்ளார். இதிலே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டது நமக்கெல்லாம் தெரியும். சமூக வலைதளத்தை பயன்படுத்தி யூடியூபர்களை பயன்படுத்தி ஆகவே கோயபிள்ஸினுடைய இன்னொரு வாரிசுகளாக தாவேகாவை சார்ந்த பலர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் மூலமாக ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது எதை வேண்டுமானாலும் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார்கள். இவர்களை நம்பி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க முடியுமா? அதிமுக தாவேகா போன்ற இன்னொரு 4 கட்சியை சேர்த்து கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அது முறியடிக்கப்படும், தோற்கடிக்கப்படும். இந்த பூமி எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்பும். பிரித்தாளுகிற சிதைக்கிற கருத்தியலை அது நிராகரிக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறேன், எடப்பாடி போன்று சகோதரர் எடப்பாடி போன்று இன்னும் 10 எடப்பாடிகள் சேர்ந்து வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் போன்ற இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, அல்லது சகோதரர் அண்ணாமலை போன்ற இன்னும் 100 பேர் சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ் மண்ணில் அவர்களுக்கு சரியான அடி காத்திருக்கிறது. தோற்கடிப்போம், திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. நீ எந்த தைரியத்தில் பிஜேபியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கொடியை காமிச்சு அதுதான் வானோங்கி பறக்குதுன்னா அப்போ ஏடிஎம்கே கொடி படுத்துருச்சா? பழனிசாமி புத்தி இருக்கா? கடைசியில் இருந்தாலும் செக் பண்ணா அவன் ஏடிஎம்கே பணியன் போட்டுட்டு இருக்கான். தங்கமணி கொடுத்த பணியன் எல்லாருக்கும் திருச்செங்கோடில் அந்த பணியனை போட்டுட்டு ஏடிஎம்கே காரனை தாவேகா கொடி எப்படிக்கு சொல்றது? அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வந்தால் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ஆயிரக்கணக்கில் சேர்த்து பிஜேபி கொடி எப்படிக்கு சொல்றது? சொந்த கொடி போச்சே சார். ஊரில் இருக்க கட்சி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க. அது சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்ற அவமான நிலை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜால்ராக்கள் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊர்வலமாக போங்க, பனையூருக்கு போய் ஊர்வலமாக போங்க, நாதஸ்வரம் மேளம் பிபிலாம் ஊதிட்டு போனீங்கன்னா அப்புறம் எதிரில் அந்த டோர்கிட்ட போனீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டார். அவர் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கவும் மாட்டார். வர்றதெல்லாம் புரளி செய்திகள். ஆகவே நேராக போய் இந்த டோருக்கு முன்னாடி காலில் விழுந்துருக்கு. அந்த டோரில் போய் காலில் விழுந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டால் பழனிசாமி அப்பயாவது மனம் இறங்கி வராரான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம். அப்பயாவது உனக்கு தென்படுறாரா விஜய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.